குக்கரில் 100 கிராம் ஊற வைத்த கொண்டக்கடலை, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 1 டீ பாக்கெட் சேர்த்து 5 விசில் வர்ற வரையும் வேக வைத்து எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ணிய பூண்டு, 1 பெரிய வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 தக்காளியை அரைத்த விழுது சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வதக்கி வேக வைத்த கொண்டக்கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் சோளை மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைத்து எடுத்துக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் நெய், கீறிய 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிய கொண்டக்கடலையில் சேர்த்துக்கலாம். பஞ்சாபி ஸ்டைல் சோளா பட்டூரா ரெடி.